ஹாய் இன்னொருத்தனை கால் வந்துட்டு வந்தான். முடிச்சுக்கா. இந்தாப்பா, இனிமேல் அந்த ஆவியின் நினைவும் உனக்கு வராது. அது உன் உடம்பை விட்டு வெளியே இருக்குது. நிம்மதியாக சாப்பிடலாம். வயிற்று ப்ராப்ளம் நின்றுடும். இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ பார்ப்போம். அடுத்து பின்னால பாக்கி 2 கால் வந்துட்டு வா. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு பொண்ணு எங்கம்மா இருக்கா? ஒருத்தன் சொந்தத்தை போல் பரவி பிரிந்து விட்டானே, அவனை நான் வர வச்சா உனக்கு பணத்தார ஏற்றுக்கிட போறியா? அவன்கிட்ட நல்ல எண்ணங்கள் இல்லைன்னு மேல இருந்து கட்டளையாயிருக்கு. வேணும் வேண்டாம்ங்கிறத முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் 15 நாள் அவகாசம் உங்களுக்கு தாரேன். தெளிவா முடிவெடுத்து வந்து சேருங்க. ஜெயிச்சு தாரேன். இந்தா துன்பம் இல்லாம ஆக்குறேன். இந்த மகள் செல்வாக்காரு அசோவா. சாயல்குடி என்னாச்சு? நம்ம மைக்கு இது கரண்ட் வந்திருக்கோ? கரண்ட் இருக்கு. மோட்டர் இல்லாமல் இப்போ நம்மளுடைய கரண்ட் வந்திருக்கு இல்லையா? கால் விட்டு வரலாம். போட்டது முளைத்ததடி கண்டம்மா. வாப்பா உட்கார. கேட்க வரத்த கொடுன்னு கருப்புசாமி சொல்லியாச்சு. என்னப்பா வேணும்? 7 வருஷம் ஆச்சு. பணம் கொடுத்தவனும் வேலை கொடுத்தவனும் நல்ல சாமி. ரெண்டாவது என் வீடு கட்ட எனக்கு உத்தரவு கொடுத்தேன் சாமி. கட்ட முடியல. சீட்டு வீட்டில் இருக்கேன். வரலாம். பணம் கிடைக்காது. இந்த மாதிரி வேணும் உனக்கு பிடிக்க. சாமி எந்த வழக்கு வராம உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வனை போன்ற தகடுகள் வைத்து உன் குடும்பத்தை இப்போ கெடுத்து வச்சிருக்காங்க. அதுல இதுக்கு முன்னால அறிகுறியாக வந்து காட்டி கொடுத்த தெய்வம் இப்போ வீட்டுக்குள்ள வரல. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஏற்கனவே ஒரு பெட்டிஷன் எழுதி தெளிவாத்தான் இருக்கு. அது என்னைக்கு நீ உள்ளே இறங்குதியோ அன்னைக்கு அதில் பிரச்சனை வரும்னு சொல்லி தான் மேலே உத்தரவு இருக்கு. அதை சமாதானமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நீ கொடுத்த பணம் வருமானு கேட்டேன். அவன் தலைமறைவா இருந்துக்கிட்டு உன்னை குழப்பத்துக்கு ஆளாயிட்டான். ஆனா அந்த பணம் மெல்ல மெல்ல 3 முறையாக வாங்கித்தாரேன். வீடு கட்டதுக்கு வைகாசியில் முளை பிடிக்கிறதுக்கு நான் கூட வாரேன். சரி சொல்லி உத்தரவிட்டு வந்த பக்கம் காலம்னு சொல்லலாம். சர்வமங்கலம் நமஸ்து. இன்னொரு வெற்றி மாற கொண்டு வா. உன் பிள்ளைங்களை அற்புதமான பட்டதாரியாக்கி செல்வாக்கா வாழ வச்சு தந்தா போதுங்களா? உட்காரலாம். உங்க ஆத்தா வீட்டுக்கு இடம் பலிக்காதுன்னு உத்தரவாயிடுது. கைவிட்டுருவோம். அதை நமக்கு வேண்டாம்.
நான் கொடுக்குற செல்வத்தை வச்சு பல கோடியை பெறுங்க நீங்க. என்னப்பா பக்கத்துல வா. கர்மசாமிக்கு உயர்ந்துருவான். இந்த அப்பா எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்பாய். செல்வ சிறப்போடு வா. புண்ணியமடைங்க வாங்க வெள்ளக்கோவில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழில் ஓடுனா உடம்பு ஓட மாட்டுக்கு, உடம்பு இயங்குனா தொழில் ஓட மாட்டுக்கு. இதுதான் நடக்கிற தன்மை. அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய முடக்கத்தை மாந்திரிகத்தகால செஞ்சிருக்கோம். தொழில் ஓடுனா மனது நிம்மதியா இருக்கும், ஆனா உடம்புல நிம்மதி இல்லாம இருக்கு. இப்போ உன்னுடைய தொழிலும் ஓடுது, ஆனால் அதுலயும் ஒரு 60% தான் ஓடுது, 100% ஓடலை. இந்த 60% மரியாதைக்காக காப்பாற்றப்பட்ட ஒரு சக்தி. ஆனா உன் உடம்புல ரத்தம் ஓடக்கூடிய நரம்புகள்லாம் இறுகி போச்சு. அதனால ஃபுல் சர்க்குலேஷன் சரியா நடக்காம உச்சிலிருந்து உள்ளங்கால வர கெட்டி வச்ச மாதிரி ஒரு கெட்டு கிடக்கு. ஆமா, அதையெல்லாம் சரியாக்கி வெத்தியாக்கி தந்தா போதுங்களா, கால் எடுத்து வரலாம். வா 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 வரலாம்ப்பா. இந்தாப்பா கூட வாரேன். உடம்பையும் நல்லா இருக்குதேன், தொழிலையும் நல்லா இருக்குதேன். பையனை பற்றி ஒரு கேள்வி கேளுமா? கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு, உட்காருங்க. சாமி இன்னும் சாபம் இருக்குன்னு சொல்லி பெண் சாபம் இருக்குன்னு சொல்லி பங்காளி வீட்டில் இது பண்ணணுங்கிறாங்க. அப்படி தேவையில்லாத விஷயம் போக. கருமசாமியே தஞ்சை கண்மூடி இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். சொல்லுங்க. ஊர்ல தண்ணி இல்லைங்க. பெத்த மகன் தாப்பனுக்கு எதிரியா நடக்கான். நீ யாருக்குடா எதிரி? பையன் கற்கால் ஒன்றுவான். யார் பச்சாக்கே குமாக்கா பச்சாக்கி தமிழகத்தை பேசாதல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு அங்க முருகனுடைய வேல் வந்து பாஞ்சிருக்கு. வேலிருக்க வினை இல்லை என்று சொல்வார்கள். என்னம்மா? ஆமா. அதனால உன் மகனுடைய வாழ்க்கையை பார்த்தேன். கண்டிப்பாக அவ பின்னால் அவன் போகத்தான் செய்வான். அதை மறுத்து கொண்டு வரணும்னு நீ விரும்புத, அதுக்கு கொஞ்சம் பாடுபட்டு தான் முடியும். அப்படின்னு சொன்னா உங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு பெங்களூருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நீ என்ன செய்யணும்? நினைக்க சாமி தான் சொல்லணும். காலில் விட்டுவா. கொஞ்சம் கண்டுபிடிக்க அந்த பேரை பார்ப்போம். உன் மகனை விட கொஞ்சம் மீறின பொண்ணு அவா என்ன. ஆனா அவளுக்கு வாழ்க்கையின் அனுபவம் தெரியும், இவனுக்கு தெரியாது. இவன் மதைங்கிட்டான் பே. அவன் மயக்கத்தை தீர்த்து வழியாக்கி தரேன், என்னை பார்த்துட்டு போ நாளைக்கு காலையில். வலி இதெல்லாம் மனசால வந்தது தான், தீர்த்து தாரேன், சரி பண்ணி தாரேன், பொறுமையாக இருங்கள் செல்வார்கள். அதே கோயம்புத்தூர் எல்லை நீதிமன்ற வழக்கு யாருக்கு இருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. நீ இன்னும் ஒரு வாய்தா கூட போகலை. ஆற்றுல போய் சொல்லுதா போனே வாய்தாவுக்கு? புச்சலி புச்சலி. உட்கார முடியலையா? இறைவா, இவ்வளவு சோதனையா? கர்மசாமி கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. உங்களை அடிக்கடி எந்திக்க வைக்க முடியாது. கண்ணை முடிக்காங்க, பார்க்கட்டும். ஓஹோ, உங்களுடைய நிலம் சம்பந்தமான விஷயத்துல 2 பேர்கள் தலையிட்டு அந்த வழக்குகள் உங்க மேல இப்ப திருப்பப்பட்டிருக்குப்பா, புரியுதா? அதுல உங்களுடைய பணங்களும் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. இப்போ பேச்சுவார்த்தையில முடிக்கணுமா, அந்த வழக்கை ஜெயிச்சு தரணுமா? அதவே செஞ்சு தரேன், கால் வந்துட்டுவா. கர்மசாமிக்கு மெல்ல விறுவிறுன்னு வரணும். வேலையை முடிச்சு நான் வெளியே போனோமா என்ன? இந்தாப்பா
வழக்க ஜெயிச்சு தரேன், பிள்ளைகளுக்கும் நல்வழியை தரேன். வேற என்னம்மா வேணும்? இந்த ஆம்பளை பையன் பிறக்கான், முருகானு பேரு. கர்மசாமிக்கு பாட்டில் பார்த்து சொன்ன கேள்வி சரியா தப்பாடா? ஓகே, வரலாம். என் முன்னால சாந்தமா இருக்க கெட்டிக்காரன் தான். ஆனா பொண்டாட்டிட்ட ரொம்ப சின்சியரா மூக்கலாஞ்சரோட பிடிச்சி வச்சுக்கிட்டு வாழ்ந்தது மாதிரி வாழ்ந்த. உண்மையா இல்லையா? அந்த கண்டிஷனான குணமும் அந்த சின்சியரான புத்தியும் உன் பிடிவாதமும் அவளுக்கு பிடிக்கல. இதான் உண்மை. அவளை போய் கேட்டேன், அந்த ஆள் திருந்த மாட்டான், அவன் கூட லைஃப் லாங்கா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவள் சொல்லுதான். இப்போ அவள் வேணுமா? நீ என்ன மாற்றத்தை உருவாக்கிக்கிடுவ? உன் மனத்தை மாற்றிக்கிடுவியா? கால் வந்துட்டுவான். எப்படி போய்கிட்டே இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு முடிவு கொடுக்க வேண்டாம்? என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டேங்க. ஏண்டா இப்படின்னு நான் கேட்டேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால உன் குடும்பத்தில் உன்னுடைய முப்பாட்டன் ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணி அந்த பெண்ணு போய் பரிதாபமா ஆத்துல விழுந்து செத்துட்டான். நான் அதை சாமி காட்டின உடனே பரிதாபமா செத்தது யாருப்பான்னு கேட்டேன். இங்க யாருமே இல்லை, ஆனா அது நீ தான். அந்த பெண்ணுடைய சாபத்தின்படி நீ பொண்டாட்டியோட நிம்மதியா வாழக்கூடாதுன்னு அந்த விதி அமைஞ்சிருக்கு. சாமி, அவன் செஞ்சதுக்கு நான் என்ன நீ கேட்ப. ஆனா 3 தலைமுறைகளுக்கு முன்னால செஞ்சானே அந்த ஆத்மா தான் இப்போ உன் உடம்பு கூட்டுக்குள்ள இருக்கு. அந்த விட்ட குறையை நிறைவேற்ற வந்திருக்கு. இருந்தாலும் அந்த கர்மாவை கொஞ்சம் மாற்றி பார்த்து பாட வச்சுட்டாரு. கால் விட்டோம். இதுதான் உண்மை. நம்ம சொன்ன எவன் கேட்க. கர்மசாமிக்கு மகளே, கொஞ்சம் மனம் திரும்புவியா? சரி, எப்படியாவது அவன் மனத்தை மாத்தி உங்க 2 ஐஸ்வர்யமா நான் வாழ வச்சு தரேன்டா. வெற்றி உண்டு மகனே, சந்தோஷமா. கர்மசாமி, ஆமா, அதே கோயம்புத்தூர் இதே மாதிரி பொண்டாடிட்டு சண்டை போடுறேன். நீ அது என்ன சொல்லி நான் எழுத அந்த மங்கையரின் பெயர் எழுத. இப்ப அவன் வேணுமா? அந்த கேச அடிச்சு தரணுமா? தம்பி, ஒண்ணு வழக்கை ஏற்க போறியா அல்லாட்டா அவளை ஏற்க போறியா? வழக்கு அவ தொடுக்கிறதுக்கு சரியில்லை, உங்கள்கிட்ட செட்டில்மெண்ட் வாங்குறதுக்கு தான் சரியா இருக்கா. என்ன பண்ணணும்? கால் ஒன்று வா. ஒன்றும் இல்லையா? சட்டத்தையும் ஏமாற்ற முடியாது, சமுதாயத்தையும் ஏமாற்ற முடியாது. எப்படி அடிக்கிறதுக்குன்னு இன்னொரு தரம் கால் ஒன்று அடிப்போம். என்னடா தம்பி அப்படியா? சரி, அவனுடைய பாதை வேற வழியில போயிடுதுடா. அதனால அவ சட்டப்படி வரமாட்டா. நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கா, இடைஞ்ச இல்லாம நான் அடிச்சுட்டாரு. இப்படி பின்னால பேசலாம் மகனே. முதல்ல குமுறலுக்கு ஒரு குளுமையை கொடுப்போம், அதுக்கு பிறகு அடிப்படையை பார்ப்போம். கர்மசாமி, ஆமா ஆமா, சாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்களா? கேட்டுப்பாங்க. யாருப்பா தன் மகளின் சாதகம் சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்திருக்கான்? யாருப்பா அது? தன் பிள்ளையின் ஜாதகம் சரியில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யார்? யார்கிட்ட போய் சாதகம் பார்த்தீங்கன்னு என்ன சொன்னாங்க? யார் அது கஷ்டப்படுறது? சாமி கூட்டிட்டு வர சொன்னாங்க, பையனையும் கூட்டிட்டு வந்தானுங்க. காதுல வண்டு கொலை உள்ள காலில் விட்டுவாங்க. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவனுக்கு காத்து குழி அங்கேயும் இங்கேயும் வண்டு இருக்கு, நாங்களே எடுத்தோம். ஆனா அது எப்படி அங்க உருவாகுச்சு, எப்படி வந்துச்சு, அதை நிறுத்தி வைக்கணும், அவனை தெளிவாக்கணும். இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குளிக்க சொல்லு, சரியாயிருவான். வெற்றியாகி தரேன். அவன் எல்லா இடத்துலையும் தோத்து போறதுனால என்னையும் அப்படி நினைச்சிருக்கான். அவனை திருத்தி தரேன், சரியாக்கி தரேன். இதை வச்சு படிக்க தொழில் நடக்கும். கர்மத்தை அடுத்து பின்னால ஒரே கல்ல எல்லா மங்கையும் விழாது.
ஒரே கல்ல எல்லா மங்கை விழுமா? கோயமுத்தூர் எல்லை வீட்டில் ஒரு பெண்மணி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். அதை பற்றி எனக்கு தெளிவு வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? நீங்களா? யாருக்கு சொல்லுங்க. என்ன செய்யுது? அப்படியா? கால் ஒன்று சொன்னான். இவளுக்கு சொல்லல. அப்படியே கண்டுப்போம். ஏக்காங்கவா 20 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு எந்த ஊருக்கா? இப்போ கோயம்புத்தூர்னு வந்திருக்கு. என்ன விஷயக்கா இருக்கீங்களே? கால் ஒன்று வேண்டாம். எனக்கு முடியாது. தாதா மொத்தமெல்லாம் கூட வேண்டாம். பக்கத்தில் வா. பக்கத்தில் வந்து உட்காருமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்கள் இருக்கும் பகுதியிலே என் தங்கை காளியும் அருவாள் பிடித்து சின்ன கருப்ப சாமியாகவாம் வரலாம். வாங்கப்பா. அதனால நிலம் சம்பந்தமான பிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுல பல செய்வனை கோளாறுகள் நடந்து தெய்வங்கள்லாம் விலகி இப்ப பல்லாத துன்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் அந்த இடத்துக்குள்ள அக்னி சுவாலையா எரிந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய பகுதியை இப்ப பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு பக்கத்து கால் இழுக்கிறது மாதிரியும் வாதம் வந்து நடக்காம ஆயிருவோம்ங்கிற பயமும் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்து இது எப்படி தம்பி? இவளுக்கு நீ தம்பி. விவரமா தமிழ் பேசுடா. கெட்டிக்காரன். அதனால அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக்கி தாரேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கைய ஒளிவாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? சரியாகி தரம்னாச்சு. இந்த வருமானத்துக்கு பணம் வந்துட்டேன். பணம் வந்துகிட்டே இருக்கும். பிழைச்சிக்காவோடு பக்கத்துல வா. நல்லா இரு. இந்தாடா தம்பி. நல்லா வா. கர்மசாமி யாரு? ஒரு வார்த்தை. ஏன் குதிரை வருது கேட்டு பார்ப்போம். கோயம்புத்தூர்ல குதிரை சம்பந்தமா யாரா இருக்கா? குதிரை லாயமா அல்லது குதிரை வண்டியா? குதிரை என்ன குதிரை? நீ பொல்லாத ஆளுதி. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடும் நினைச்சுக்க வந்திருக்க. ஐயனாருக்கு குதிரை உண்டு, அதனால அந்த வார்த்தையை சொல்லி இங்க வந்துடும் நினைக்கியா? காரணம் நான் குதிரை வியாபாரியை கூப்பிடுவதாக நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நீங்களும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு. ஆடாத உள்ளங்கள் ஆடுவது போல் ஓடுகிற மிசிறெல்லாம் ஓடாமல் நின்றதற்கு காரணம் என்று என்னமா தொழில் பார்க்க ஓடலையம்மா. இப்போ நின்றுகிட்டு கிடக்கு. கால் வந்துட்டு. உட்காரு. உன் பிள்ளைகளும் இப்போ உன் சொல்லுபடி கேட்காம வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப எந்த துணையும் இல்லாம நிர்மலமா நிக்கிற. பிள்ளைய வர சொன்னாலும் இந்த தொழிலை வச்சு ஓட்ட முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு. ஒரு இடத்துல பணம் வரணுங்கிறதுக்காக முயற்சி செய்து அதுவும் நின்று போச்சு. இதை ஓட்டி வச்சு தரணும், குடும்பத்தையும் சரி பண்ணணும்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. என்ன பத்திரம் கிடக்கு? பத்திரங்கள்லாம் எங்கம்மா வச்சிருக்க? ஒரு டாக்குமெண்ட்ல வேற யார்ட்டையும் லாக் ஆயிருக்காது. யாருக்குள்ளது? அது உனக்கு வந்து சேர்ந்துருச்சா? உரிமை கிடைக்கல. இந்தா அதை இருந்து பேசுவோம். ஒரு மாதம் டைம் வச்சுக்கலாம். பக்கத்துல வா. காப்பாத்துறேன். கர்மசாமி பலாப்பழம் பண்ருட்டி. பண்ருட்டில பலாப்பழம் ஃபேமஸ். பண்ருட்டி கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிடுறேன்.
ஏய், சொல்ல மீறி வந்துடாடா. ஏய், இன்னொரு காலம் இருக்கு. வர்றான். உனக்கு எந்த ஊருடா? புரியல எனக்கு ஒண்ணும். ஊரு கல்வியா? இன்னைக்கு நான் போய் பார்த்தேன். ஆடு ஒரு மாடு காடு நொண்டுத ஒண்ணு. ஏன் நொண்டிட்டு கிடக்கு? கால் நொண்டு இந்த காலை பிடிப்போம். என்ன வச்சிருக்கியா? அந்த மாட்டுல 2 குழம்புக்கு இடையில ஒரு வீக்கம் புண்ணு கிடக்கு இருக்குடா. அதனால அது நரம்பு சரியில்லாம இருக்கு. அது பாதிப்பு வராது. இனிமேல் உஸ்பிராணிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாற்றி தரேன். இந்த தொழிலை வெற்றியாக்கி தரேன். கல்யாணத்தை முடிக்கணும்ல. எல்லாரும் தெரிஞ்சா தேடி போனா மேட்ரிக் மணில இருந்து பொண்ணு வருது. கெட்டிக்கா வெற்றி உண்டு. வைகாசியில பெண்ணு கிடைச்சிடும். பக்கத்துல வா. நின்று போயிட்டு வா. புண்ணியமா இருடா. பாண்டிச்சேரி கால் வந்துட்டு வா. உனக்கு பாண்டிச்சேரியா? இல்ல கொக்கு 2 கட்ட நெல்ல தலையாட்டுற மாதிரி ஆட்டுத. கொக்கு இப்படியும் அப்படிங்கும். இப்படி இருந்தா சரின்னு அர்த்தம். இப்படின்னு இருக்குன்னா என்னமே தெரியாது. உன்னை ஒரு எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிருவ தைரியமா பாஸ் ஆயிட்டியா? அடுத்த இன்டர்வியூல பாஸ் ஆகி வேலை ஆகிட்டாங்க. இந்தா வேலை கிடைச்சாச்சு. மாத சம்பளம் ஐயா கருப்பசாமி கோயில் நடக்கிற அன்னதானத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். வெற்றி அடைஞ்சுதான். கருப்பசாமி பாண்டிச்சேரி பஸ் ரூட். ஆனா நீங்க டாக்டர்களை பத்தி எல்லாம் கேட்க வந்திருக்கிய? நீங்க டாக்டர்களை பத்தி தானே கேட்க வந்திருக்கிய? இவர் அண்ணன் பஸ் ரூட் வச்சிருக்காரு. என்ன சர்வீஸ்னா? லிங்கம் பஸ் சர்வீஸ். உங்க ஊர்ல தான் ஓடுதுனே, பாண்டிச்சேரியில. காலம் கருப்பசாமி இப்ப இவன் உள்ளத்துக்குள்ள கடினமான ஒரு சோகம் மலர்ச்சி அடைந்திருக்கு. அதனால இன்னும் 1.25 மாதம் கழித்து இவனுடைய திருமணத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். 1.25 மாதம், வெறும் 48 நாள். அந்த முயற்சி செய்கிற பொழுது ஸ்திரீவசியம் கிடைச்சிடும். மங்களகரமாக கல்யாணம் முடிச்சிடலாம். அந்த கல்யாணத்தை முடிச்சு 6 மாதம் கழித்து மீண்டும் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் செஞ்சு சந்தோஷமா வந்து இங்கேயும் நீ பிசினஸை பார்க்கலாம். படித்ததா போதுங்களா? கால் ஒன்றுவா. இந்தாப்பா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு பஸ் ஒண்ணு மிஷினரிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ஜினும் நல்லா இருக்கு. ஆனா சட்டம் அதை தடுத்து வச்சிருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி எங்களுக்கு தயவு பண்ணி ஓட வச்சு தந்தா போதுங்களா? கருப்பசாமி ஓட வைக்க 20 நாள் கால அவகாசம். அந்த பஸ்ல இந்த கனியை கொண்டு போய் ஓடும். ஆர்டர் வந்தாச்சு, அசத்திடுவோம், போலாம். கருப்பசாமி அதே பாண்டிச்சேரி தன் மக்களை பற்றி கேட்க வந்த மகன். மருத்துவத்துறையில் பயின்று கொண்டிருக்கும். கால் விட்டுவான். அண்ணனும் தங்கைக்கும் உறவு நல்லா எடுத்துப்போம் ஓரளவு. ஆனா இப்ப கல்யாண வாழ்க்கையை சரி பண்ணணுமா வேண்டாமா? வேற என்ன வேணும்? பூ எடுத்து வச்சுட்டேன். கல்யாணத்தை முடிச்சு தரேன். எல்லாம் ஜெயிச்சுக்கலாம். ஆவணிக்குள்ள கல்யாணம் நடந்துடும். மாப்பிள்ளையும் நல்ல மாதிரி வராரு. வெற்றி இருக்கு. அதை நான் நீக்கி தரேன். தைரியமா இருக்கு. அடுத்த சந்திப்புல செட் பண்ணுவாங்க. போயிட்டு வரட்டும். புண்ணியமா போயிட்டு வரட்டும். ஆவணி மாதம் வரை டைம் இருக்கு. ஆமா, டிரான்ஸ்ஃபர் ஒரு 2 மாதத்துல கிடைச்சிடும். வர ஓகே பண்ணேன். சந்தோஷமா இருக்கும். அதே பாண்டிச்சேரி எல்லை நடத்துகிற தொழிலால் கடனும் துன்பமும் பட்டு வேதனைப்பட்டு மொட்டை அடித்து வந்தவன். இது இயற்கையாலான மொட்டை.
நீ கோயிலுக்கு போட்டையா முட்டை? வா. இது இயற்கையாலான முட்டை. இது போட்ட முட்டை. அது இருந்த முட்டை. ஆண்டியானதென்ன உன் பேர் என்னடா? பெரிய சாமி. நல்ல சாமிடா அது. உட்கார். ஐயாவுக்கு கல்யாணத்துல கால் வந்துட்டோம். நான் எத்தனை கேரக்டர் இந்த இடத்துல பார்ப்பேன். ஊமக்கண்ண மனம் திறந்து வெளியில பேசாதவனுக்கு பேர் என்ன பேருடா? ஊமக்கண்ண. பயந்தாங்குள்ளி சபையில வந்து அடக்க உடக்கமா அப்படிம்பான். ஆனா வெளியில அப்படிம்பான். என்ன இந்த மாதிரி பல கேரக்டர்கள் பார்த்துருக்கேன். உன் உள்ளம் ஒரு புதர். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் மறைஞ்சு கிடக்கு. அதுல என்னமெல்லாம் கிடக்கு அப்படின்னு சொன்னா, நீயா ஆசைப்பட்டு பணத்தை வெளியே விட்டுட்டு வேதனைப்பட்ட குழப்பமும் இருக்கு. கடன்பட்ட துன்பமும் இருக்கு. 2, 3 பேர்கிட்ட மனதை பறி கொடுத்துட்டு அவங்களால பட்ட வேதனையும் உள்ள கிடக்கு.